என்ன இது? இந்த சத்தத்தை கேட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் அப்படி? வெல், எப்பவுமே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல அதோட இசை எப்படி இருக்கணும், அதை எப்படி வாசிக்கணும்னு நம்ம எதையுமே தெரிஞ்சுக்காம வாசிச்சா இந்த மாதிரி தான் இருக்கும். அது ரொம்ப இரிட்டேட்டிங்காவும் இருக்கும். என்னோட இந்த டியூசலாரன் சுத்தமா உடைஞ்சு போச்சு. உண்மையாவா? இத கொஞ்சம் கேளு. இல்ல அது வந்து இந்த மாதிரி மோசமான சத்தத்தை நீங்க இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்களா? கொஞ்சம் இரு, நான் வேணா அதை ட்ரை பண்ணி பாக்குறேன். இந்த பாரு. கொஞ்சம் இரு, நான் டெஸ்ட் பண்றேன். என்னது இது? சூப்பரா இருக்கு. ஓ போரஸ், நீ அதை ஃபிக்ஸ் பண்ணிட்ட. ரொம்ப நன்றி போரஸ். இல்ல நான் ஒண்ணு இத சரி பண்ணவே இல்ல. இது இப்ப முதல்ல இருந்த மாதிரி தான் இருக்கு. இதை எப்படி வாசிக்கணும்னு நான் இப்பதான் கத்துக்கிட்டேன். எனக்கு புரியவே இல்லையே. மார்னிங்ல இருந்து நான் இந்த மியூசிக்கை தான் கேட்டுட்டே இருந்தேன். ஆனா நீ ஏதோ ஒன்னு மிஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி. நீ நல்லா கத்துக்கணும்னா அதுக்கு நிறைய டைம் தேவை. இதே மாதிரிதான் நான் சைக்கிள் கத்துக்கவும் கஷ்டப்பட்டேன். எல்லா விஷயங்களும் ஒரே மாதிரி தான், கத்துக்கிறது தான் விஷயமே. ஆனா இன்னைக்கு மதியம் நான் கான்சர்ட் கொடுக்கறதா எல்லார்கிட்டயும் வாக்கு கொடுத்துட்டேனே. இப்ப நான் என்ன பண்றது? வெல், உனக்கு ஓகேனா நான் உனக்கு இத பத்தி சொல்லி கொடுக்கறேன். உண்மையாவா? நான் போய் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வரேன். குட் லக். இத முதல்ல நாம இந்த மாதிரி புடிச்சுக்கணும். நல்லா இப்படி ஸ்லோவா வாசிக்கணும். சூப்பர். நல்லா மிஸ் பண்ணிட்டாக்கோ. ரோப்ல ஜம்ப் பண்றதுல நீ ஸ்பெஷாலிட்டி எனக்கு தெரியும். ரொம்ப நன்றி பாமி. நானும் அதை ட்ரை பண்ணவா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். கண்டிப்பா. இப்ப நான் ஸ்விங் பண்றேன். டாக்கோ உனக்கு எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுப்பான். ஆல்ரெடி எனக்கு அது எப்படி பண்ணனும் தெரியும். ஓகே, 3 என்னதுக்கு அப்புறம் பண்ணு. ரெடியா? நான் ரெடியா இருக்கேன். நான் ரெடியா இருக்கேன். நான் ரெடியா இருக்கேன். 1 2 இப்பே. ஹே, உனக்கு ஒன்னும் அடிபடலையே. இல்ல ஒண்ணும் இல்ல, எனக்கு எதுவும் அடிபடல. நெக்ஸ்ட் டைம் நான் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணு. ஓகே ஓகே, எனக்கு புரிஞ்சிச்சு. சரி, ஓகே. ஹோ பாமி, இப்போ நான் ஆரம்பிக்கிறேன். ஓகே, இப்போ நாம கவுண்ட் டவுனுக்கு வெயிட் பண்ண போறோம். யிப்பி! ஹே, என்ன? இதுக்கு முன்னாடி நீ ரோப்ல ஜம்ப் பண்ணதே கிடையாதா? இல்ல, ஆனா டாக்கோவால முடியும்னா என்னாலே முடியும் தானே அர்த்தம். ஒருவேளை முடியாதா? நிச்சயமா முடியும். நானும் நிறைய பிராக்டிஸ்க்கு அப்புறம் தான் சிறந்தவனா மாறினேன். நம்பிக்கையோட செய். உண்மையாவா? அப்படின்னா நான் பிராக்டிஸ் பண்ணனா நிச்சயம் வருமா? உன்ன மாதிரியே என்னாலயும் பண்ண முடியுமா? கண்டிப்பா நண்பா. அப்படின்னா நிறைய வேலை இருக்குமே. இந்த மாதிரி உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா உன்னால எதை வேணா எப்ப வேணா கத்துக்க முடியும். கவலைப்படாத. ஓகே, அப்படின்னா வாங்க நம்ம பிராக்டிஸ் ஆரம்பிக்கலாம். பை. ஓகே, இப்போ நம்ம எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம்.